அவசியம். ஏன்னா நிறைய பேருக்கு இதுல குழப்பம் இருக்குது. நேர்ச்சை கூடுமா கூடாதா? முதல் சட்டம் நம்பர் 1, சட்டம் நம்பர் 1 என்ன? நேர்ச்சை விஷயத்துல நேர்ச்சை செய்வது கூடும், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நேர்ச்சை செய்வது கூடும், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல யூஃபூன பின் நذர், தமது நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள் என்று மூமின்களை சொல்கின்றார். அப்ப இதுல நமக்கு என்ன வருது? நேர்ச்சை அனுமதிக்கப்பட்டது. ஆனால் நேர்ச்சை பயனளிக்க கூடியதா என்றால் இல்லை. நம்பர் 2 என்ன? நேர்ச்சை அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நேர்ச்சை பயனளிக்க கூடியது அல்ல. நேர்ச்சை பயனளிக்க கூடியது அல்ல. இப்ப நேர்ச்சை வைத்து ஒரு காரியத்தை நாம் செய்ய நினைத்தோம், நாம் நினைத்த காரியம் நேர்ச்சையின் பின்னால் நிறைவேறிவிட்டால் நாங்க நினைக்க கூடாது, நான் நேர்ந்ததால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி, அது பிழையான கருத்து. நான் நேர்ந்ததால்தான் அன்னையில பாஸ் ஆகிச்சு, நேரம் மட்டும் இல்லைன்னு வைங்க ஃபெயில் தான் ஆவிப்பா போல. இல்லை, இது தவறான கருத்து. நீங்க நேர்ந்தீங்கிற இல்லையோ பாஸ் தான் ஆவிப்பான் நினைக்கிச்சா? சரி, அப்ப எனவே நேர்ச்சையினால் தான் நான் நினைத்த காரியம் நடந்தது என்று நினைப்பது தவறு. சரிதானே? மூன்றாவது விஷயம் என்ன? நேர்ச்சையினுடைய சட்டங்கள்ல மூன்றாவது, நேர்ச்சை வைத்தால் அதை நிறைவேற்றுவது மார்க்கத்தில் கடமை. நான் ஒரு ஆட்டை அறுத்து கொடுப்பேன் என்று சொல்லி நீயத்தை வச்சுட்டேன்னு அந்த காரியம் நடைபெற்று விட்டால் கண்டிப்பா நான் என்ன செய்யணும்? அந்த நேர்ச்சையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். சரி, நேர்ச்சை என்பது நல்லதுக்கு தான் நேர்ச்சை வைக்கணும், கெட்டதுக்கு நேர்ச்சை வைக்க கூடாது. நினைச்சா கெட்ட காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இப்போ ஒருத்தர் நினைக்கிறாரு என்ன, இவர் ஒரு பிள்ளையை விரும்பிட்டு இருந்துட்டாரு, வீட்டுல வேற எவனுக்கோ கல்யாணம் பேசிட்டாங்க. அல்லாஹ், இந்த கல்யாணம் நடைபெறாமல் இருந்தால் நமக்காக ஒரு குர்பான் கொடுப்பேன். இது நல்ல நியத்தா? இது நல்ல நியத்தா? இது பேரண்ட்ஸ் முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்குதான் நடவடிக்கைன்னு சொல்லி விட்டுட்டு வேறே பாரு. அப்படியே இல்லையா? இவர் என்ன நினைக்கிறாரு? இந்த கல்யாணம் உடஞ்சி போச்சுன்னா அல்லாஹ் குர்பான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப தீமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம நேர்ச்சை வைக்க கூடாது. அப்படி அவங்க சொன்னாங்க, மன் நதர, யார் அல்லாவை வணங்குவதற்கு நேர்ச்சை செய்தானோ அவன் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றட்டும் அப்படின்னாங்க. யார் அல்லாவுக்கு மாறு செய்வதற்கு நேர்ச்சை வைத்தானோ அந்த நேர்ச்சையை அவன் நிறைவேற்ற வேண்டாம்னு சொன்னாங்க. பள்ளிவாசலுக்குள்ள இருந்த நபி அப்படி வெளியே பார்க்கிறாங்க, ஒருத்தர் வெயில நின்று கொண்டிருக்கிறாராம். அவர் ஏன் வெயில் அடிக்கிறார்னு கேட்டாராம். அப்ப ஒரு சாமி போய், என்ன விஷயம், ஏன் வெயில் அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் வெயில் நிற்பதற்கு நேர்ச்சி வைத்திருக்கிறேன். அப்ப வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், அவர் வெயில் அடிக்கிறதுக்கு நேர்ச்சி வச்சுக்கிறான், அவரை விட்டு போட்டு உங்களுக்கு வர சொல்லுங்க, அவரை விட்டு போட்டு என்ன செய்யுங்க, உள்ள வர சொல்லுங்கட்டாங்க. அப்ப இந்த மாதிரி தேவையில்லாத நேர்ச்சியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? தன்னை வருத்தி கொள்வதற்கு, தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்வது, இதுக்கெல்லாம் நேர்ச்சி செய்யக்கூடாது. அப்ப நேர்ச்சை வைத்தால் அந்த நேர்ச்சை வழிபாடுகளில் வணக்கங்களில் இருக்க வேண்டும். அவ்வாறு நேர்ச்சை செய்து விட்டால் அதை நிறைவேற்றுவது என்ன? கடமையாகும். எப்போ வசதி வருவதோ அப்ப அவர் என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். சரிதானே? அது காரணம் என்னன்னா, இவராக தன் மீது உருவாக்கி கொண்ட ஒரு கடமை. சரிதானே? இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன கேட்டீங்கன்னா, நபி அவங்க இந்த நேர்ச்சியை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, அல்லாஹ் இந்த நேர்ச்சையின் மூலமாக ஒரு காரியத்தை உலகத்தில் நடாத்தாட்டுறான். சொன்னாங்க, நேர்ச்சியின் மூலமாக கயவர்களை, கஞ்சத்தனம் உடையவர்கள் இருக்கிறாங்களே, இந்த கஞ்சத்தனம் உடையவர்களுடைய கையில இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா சதகாக்களை வெளியாகும். சும்மா கொடுக்க சொன்னா கொடுக்கவே மாட்டான். சும்மா சதகா கொடுன்னா என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். இவருக்கு ஒரே நேர்ச்சி வச்சு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்ப நேர்ச்சி வைக்கிறதால மார்க்கம் அனுமதிச்சுதான் இல்லையா? அதுல பலன் இல்லை, இருந்தாலும் அனுமதி. காரணம், நேர்ச்சியின் மூலமாக ஏழைகளுக்கு பயன் இருக்கிறது. இப்போ ஒரு மாட்டை அடுத்து நேர்ச்சியை கொடுப்பேன் நியத்து வச்சாண்டா அடுத்து யாரை கொடுக்க போறாரு? ஏழைகள் தானே கொடுக்க போறாரு. அப்ப ஏழைகள் பயன் பெறுவார்களா இல்லையா? பயன் பெறுவார்கள். எனவே நேர்ச்சை நாம் செய்யக்கூடாது. ஏன்னா நபியவங்க அதுல பயன் இல்லைன்னு சொன்ன பிறகு எதுக்கு சும்மா போய் எங்கெல்லாம் வருத்தி கொள்வானே? சரி, அப்ப அதுக்கு மாற்று வழி என்ன? அதுக்கு மாற்று வழி என்ன? மாற்று வழி சகோதரர்களே, ஒரு காரியத்தை நடக்கும்னு நாங்க ஆசைப்பட்டா அல்லா இடத்துல துவா கேட்க வேண்டியதா? யாரெல்லாம் இந்த காரியத்தை நடாத்தித்தா, இப்ப புள்ள பாஸ் ஆகணும், என்ன செய்யுது? யாரெல்லாம் இந்த பிள்ளைய பாஸ் ஆகித்தா, ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கணும், யாரெல்லாம் எனக்கு கிடைச்சதெல்லாம் பொம்பளை பிள்ளை, யாரெல்லாம் 1க்கு 9 பொம்பளை புள்ள கிடைச்சது, 10ஆவதையாவது என்ன செய்தி ஆம்பளை பிள்ளை ஆகித்தான்னு கேட்கறது தப்பில்லை. நினைச்சா கேட்க வேண்டியதா? பிள்ளை கிடைத்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக என்ன செய்யுங்க, இப்ப ஆடை மாடை என்னத்தையாவது அறுந்து போட்டுட்டு, அப்படியா இல்லையா? ஆனாலும் பாருங்க, தனக்கு கடமை இல்லை.
தன் மீது தான் ஒரு பொறுப்பை சுமத்தாட்டி கொள்ளவில்லை. அப்ப எப்ப நேர்ச்சை நிறைவேறியதோ அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அறுக்கலாம், நோம்பு பிடிக்கலாம், தொழலாம், வேண்டிய காரியத்தை செய்யலாம். எனவே நேர்ச்சியை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் என்ன செய்யணும்? நமக்கு இருக்க வேண்டும். சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் நேர்ச்சி தான், எடுத்ததுக்கெல்லாம் என்ன நேர்ச்சை. இப்ப இஸ்லாத்துக்கு வர முன்னால சிலர்கள் நேர்ச்சைகள் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் சில தேவாலயங்களுக்கு. அன்றைய கூட இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பொம்பளை கேட்குறாங்க, நான் வர்றதுக்கு முன்னால் என்ன செஞ்சேன்? நான் நேர்ந்துட்டு வந்தேன், எங்கள் கோயிலில் போய் என்ன செஞ்சேன்? நேர்ந்துட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? யாருக்கு நேர்ந்தீங்க? நல்லா காணிந்தீங்க இல்லையே. நீங்கள் நேர்ந்ததெல்லாம் யாருக்கு? நீங்கள் நேர்ந்ததெல்லாம் என்ன? அல்லாத ஒன்று இருக்காரு. அதனால அது நீங்கள் எப்போ இஸ்லாத்துக்கு வந்தீங்களோ அது அடிபட்டு போச்சு. அது என்ன செஞ்சுட்டு? அது அடிபட்டு போய்விட்டது. அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவையே இல்லை. நிறைவேற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது. சரி, நேர்ச்சியை பற்றிய விளக்கம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, அடுத்தது